கடலூர் காவல் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்களின் பேட்டி. கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய திருட்டு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை கைது செய்தனர். வழக்கு சொத்தை கைப்பற்ற சென்றபோது முதல் நிலை காவலர் ஞானப்பிரகாசம் என்பவரை ஸ்டீபன் என்பவர் கத்தியால் வெட்டிவிட்டு காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்களை கத்தியால் வெட்ட முயன்றபோது தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் எதிரியின் காலில் சுட்டுப்பிடித்தது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்களின் பேட்டி. அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 18ஆம் தேதி அன்று ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் களவு நடந்தது. அதில் ஒரு வீட்டில் 10.5 பவுன் நகைகள் திருடப்பட்டிருந்தது. அதே போல் CCTV கேமராவும் உடைத்து திருடப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சிதம்பரம் துணை கண்காணிப்பாளர் ராமத் மேற்பார்வையில் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்களுடைய தீவிர விசாரணையின் பேரில் நேற்றைக்கு இரவு இந்த குற்றவாளி, அதாவது கொஞ்சம் அறிவியல் பூர்வமான விசாரணையின் முடிவில் ஸ்டீபன் என்ற பத்மநாபபுரம் கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை கைது செய்திருக்கிறோம். அவரிடம் இருந்து அந்த 10.5 பவுன் நகைகளையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுபோல் அந்த சம்பவத்திற்கு உபயோகப்படுத்திய 2 சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு அவருடைய விசாரணை செய்து இன்றைக்கு அதிகாலை அவர் ஒரு சித்தலப்பாடி என்ற இடத்துல இந்த குற்ற செயலுக்கு உபயோகப்படுத்திய பொருட்கள், அதாவது ராடு இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு புதரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் அந்த பொருளை மீட்பதற்காக போயிருக்காங்க. அப்போ அந்த பொருளை எடுத்து, அந்த ராடை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சடனாக அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனிப்படை காவலர் ஞானப்பிரகாசம் மேலே அவருடைய இடது கையில் வெட்டியிருக்கார். வெட்டி தப்ப முயன்றிருக்கிறார். தற்காப்பிற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டி கீழே சுட்டு பிடித்துள்ளார். பிடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்கார். காவலருக்கும் அந்த கையில் நல்ல காயம். அவரும் IP ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இந்த ஸ்டீபன் என்பவரோட விசாரணை பார்த்தோம்னா அவர் மேலே தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் 27 வழிவரி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்குது. வழிவரினா நம்ம கள்ளக்களவு இதெல்லாம் இருக்கிறத ஈரோடு மாவட்டம், திருப்பூர் நகரம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல், கரூர், திருச்சி, கன்னியாகுமரி, சிவகங்கை, நம்ம மாவட்டம், கடலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் 27 வழக்குகள் குற்ற வழக்குகள் இருக்குது. இவர் மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. அதனால் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயாவது இவருடைய குற்ற வழக்குகள் ஈடுபட்டுள்ளாரா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செஞ்சுருக்கோம்.